भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே கைக்கு கயிறு, விரலுக்கு மோதிரம், கழுத்துல புலிப்பல்லும் போட்டுக்கிட்டா வேலை வராது தம்பி. சக்சஸ் ஆகவே முடியாது. ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். வா சார். ஈவினிங் நீங்க தெலுங்கு அகாடமி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் சார். நீங்க ஞாபகப்படுத்த சொன்னீங்க. வெல்கம் சார். வணக்கம் சார். ஹலோ. வணக்கம். ஹாய். தேங்க் யூ. வாங்க சார், வாங்க. உட்காருங்க. தேங்க் யூ. உட்காருங்க சார். சார், ப்ரொடியூசர் லைன்ல இருக்காரு சார். இந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு சார். இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா சார், நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே. ஓ காட், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன் சார். இன்னொரு பக்கம் மற்ற வேலைகளும் போயிட்டு தான் சார் இருக்கு. முதல்ல கிராஃபிக் ஒர்க்ஸை ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே சார். யா. ஓகே, பாய்.
நீ ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. நாளைக்கு மார்னிங் Okay, ஃப்ளைட்ல sir. நான் Okay, sir. கிளம்புறேன். ஓகே வா. ஓகே. சுபிக்ஷா அனாதாசிரமத்துக்காக செஞ்ச இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? சிம்பிளி சூப்பர். டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆமா, அந்த பொண்ணு யாருங்க? அந்த பொண்ணு யாரும் இல்ல சார், என் ஃப்ரெண்டு ஸ்னேகா. உங்களை ஒரு தடவை மீட் பண்ணணும்னு சொன்னா, கேன் யூ? ஷூர். நல்ல மனசோட உதவி பண்ற இந்த அமைப்புக்கு என்னோட சின்ன கிஃப்ட். சிவா, இந்தாங்க சார். இதை வாங்கிக்கங்க. அன்பா, நீங்க எங்க அனாதாசிரமத்துக்காக செஞ்ச உதவிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ சார். ஐயோ, நோ. நல்ல விஷயத்துக்கு உதவி செய்யறது ஒவ்வொரு மனுஷனோட கடமை. உங்க உதவிக்கு முன்னாடி என்னோட உதவி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சிம்பிள். தேங்க்யூ. வரங்க. சார் ஒரு நிமிஷம். ஸ்னேகா, ஸ்னேகா, உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறாரு அஜய் சார். ஹலோ சார், வணக்கம். வணக்கங்க. சார், உங்களை பத்தி வந்தனா என்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பா. ஐ அம் சோ லக்கி. நீங்க வந்து எங்க ப்ரோக்ராம பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அஜய் சார், எங்க ஸ்னேகா மாடல் ஆகணும்னு ஆசைப்படுறா. நீங்க தான் இவளுக்கு ஃபேவர் பண்ணணும். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீங்க உண்மையாவே மாடலிங் பண்ணணும்னு விரும்புறீங்களா? ஆமா சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் சார். See, if you don't mind, உங்களுக்கு சில ஃபேக்ட்ஸ் சொல்லணும். மாடலிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆர்ட். அதுக்கு எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்ல. ஐம் வெரி சாரி. மாடலிங்னா ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும் இல்லைங்க. ஒரு செகண்ட்ல கோடிக்கணக்கானவங்களை கவர்ந்து இழுக்கணும். அந்த பவர் உங்க கண்கள்ல இல்ல. நீங்க அழகா தான் இருக்கீங்க, பட் இந்த அழகு மாடலிங்க்கு பத்தாது. இங்க பாருங்க, ரேம்ப் மேல கேட்வாக் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம், அறியாம. அதனால உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ஓகே, திஸ் இஸ் மை சஜஷன் ஒன்லி. பாய். வெல்கம் சார். தேங்க்யூ. சார், ஒரு ஆக்ட் ஃபிலிம் டைரக்டரா இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்கீங்க. இந்த லீவ் அண்ட் லிட்லியூ கான்செப்ட்ல ஹியூமனிட்டியை பத்தி நீங்க உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? ஐம் ரியலி சாரி. சஜஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. என்னோட ப்ரொஃபஷன்ல ஒரு ஆட் டைரக்டரா இருக்கிறது என்னோட பேஷன். அந்த பேஷன் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. ஐம் ரியலி சாரி. சஜஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. என்னோட ப்ரொஃபஷன்ல ஒரு ஆட் டைரக்டரா இருக்கிறது என்னோட பேஷன். அந்த பேஷன் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. என்னோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்றதுக்காகவும் என்னை நம்பின ப்ரொடியூசர்ஸ் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் என் டியூட்டியை நான் பார்க்கறேன். நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். யார் எந்த வேலை செஞ்சாலும் செய்யற வேலையில சின்சியாரிட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அது யார் மனசையும் புண்படுத்தாத விதத்துல செய்யணும். அதுதான் ஹியூமனிட்டி. சார், மனிதாபிமானம்னா உங்க பார்வையில இதுதானா? இந்த தத்துவங்கள் போதனைகள் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மனுஷனா மதிக்கிறது மட்டும்தான் அல்டிமேட் ஹியூமனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்துல எல்லாருக்கும் காமனா வரக்கூடியது ஒரே ஒரு பிரச்சனை தான். அது வெல்த்தாலையும் இருக்கலாம், இல்ல ஹெல்த்தாலையும் இருக்கலாம், வேற ஏதாவது கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மனிதாபிமானத்துக்கு சரியான உதாரணம் மதர் தெரசா. நோயாளிகளுக்கெல்லாம் அவங்க காட்டின அன்பு, பரிவு, அளவு கடந்த பாசம், கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறது,
அப்படி முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க தோள் தட்டி உங்களோட கஷ்டங்களை நான் பகிர்ந்துக்கிறேன்னு தைரியப்படுத்துறதா மனிதாபிமானம். அதான் லிவ் அண்ட் லெட் லிவ்ங்கிற வார்த்தை கூட அர்த்தம். எனி கமெண்ட்ஸ்? உங்கள யார் வேணாலும் உங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம். நான் சொல்றேன். சார், இந்த ஸ்டேட் ஷோ கான்செப்ட் லிவ் அண்ட் லெட் லிவ், வாழு வாழ விடு கான்செப்ட் இஸ் எக்ஸலென்ட். பட் சொசைட்டி வெல்ஃபேர் பத்தியும் ஹியூமனிட்டி பத்தியும் நீங்க பேசுறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? நீங்க சொல்ல வந்த விஷயத்த என்கிட்ட நேரடியா சொல்லலாம். எஸ் சார். சார், நான் நேரடியாவே சொல்றேன். ஏன்னா நானும் a பார்ட் ஆஃப் த சொசைட்டி. நீங்க ஹியூமனிட்டியை பத்திலாம் பேசுறீங்களே, அந்த ஹியூமனிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மனிதாபிமானத்தை பத்தி பேசுற அருகதை உங்களுக்கு கிடையாது. அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரு மாடல் ஆகணும்னு அன்னைக்கு உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இன்சல்ட் பண்ணீங்க. பிளாங்கா நான் ஒரு வேஸ்ட்னு நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணீங்க. இதுதான் நீங்க சொன்ன மனிதாபிமானத்துக்கு அர்த்தமா? உண்மை எப்பவும் கசக்கதான் செய்யும். கொஞ்சம் பயமாவும் கஷ்டமா கூட இருக்கும். முதல்ல அது உங்களை வேதனைப்படுத்தினாலும் அது உங்களுக்கு பிராக்டிகலா தெரியற அன்னைக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. 3 அடி இருக்கிறவன் மிலிட்டரியில சேரலான்னு போனா ஆர்மில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அன்ஃபிட்னு சொல்லுவாங்க. பரிதாபப்பட்ட அந்த ஆளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நாட்டுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். யுக்தி மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துறதுக்கான சாமர்த்தியமும் இருக்கணும். அப்பதான் நம்ம நாட்டை அவனால பாதுகாக்க முடியும். தண்ணியை பார்த்தாலே பயப்படுறவன நேவியில சேர்த்துக்குவாங்களா? நேவோ. எந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவையோ அது நமக்குள்ள இருக்கணும். முகதாட்சியத்துக்கோ நல்லவங்கன்னோ காம்ப்ரமைஸ் ஆனா அது எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கோல்ஸ், நீட்ஸ், வாண்ட்ஸ், எய்ம்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும் கூட. அதுல சிலதுக்காவது நம்மள நம்ம தயார்படுத்திக்கணும். சில விஷயங்களுக்கு அருகதை பிறப்புலயே பிறக்கும். மாடலிங்க்கு மெயின் எலிஜிபிலிட்டி அட்ராக்ஷன். ஒரு செகண்ட்ல, ஒரே ஒரு செகண்ட்ல கோடி பேரை உங்க பக்கம் நீங்க வசியப்படுத்தணும். அந்த சக்தி உங்ககிட்ட இல்ல. இப்ப கூட சொல்றேன், நீங்க மாடலிங்க்கு சரியான ஆள் இல்ல. மேபி உங்களுக்கு என் மேல கோபம் வரலாம், பட் நான் உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கத்துல இதை நான் சொல்லல. இது என்னோட ஃபீலிங் மட்டும்தான். என்னோட ஃபீலிங் உண்மைங்கிறது உங்களுக்கு புரியலங்கிறதால தான் இதை நான் டைரக்டாவே சொன்னேன். உண்மையா சொல்றதும் ஹியூமனிட்டியோட மெயின் பார்ட். இல்லாத கற்பனைகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதால பாதிக்கப்பட போறது நீங்க தான். அதுக்குதான் மறுபடியும் சொல்றேன், யூ ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் மாடலிங். நான் சொன்னதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ அது உங்க விருப்பம். ஆஸ் அ டைரக்டரா உண்மையை தான் சொல்றேன். என்னடா இது? கண்ணாடி வச்சிருக்கிறது எதுக்கு? பின்னாடி வர வண்டியை பாக்குறதுக்கு, உன் முகரைய பாக்குறதுக்கு காதுரா. சரி தான் நாகராஜையா வீடு. வாங்க. சூட்னா தந்துரும். ஐயா, என் பேர் மந்திரம். அட ஏதோ ஒரு பேர் விடுப்பா.
நான் சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையா? விஷயம் 3வது ஆளுக்கு தெரியாம நடக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது. வெளியே தெரிஞ்சு பிரச்சனையாச்சுன்னா இதுயோ இது என்னது தெரியாது துப்பாக்கி. அதுல புல்லட் இருக்கு. புல்லட் அதுல இருக்காது, உன் தொப்பையில இருக்கும். ஐயா புல்லட் ஜீரணிக்கிற சக்தி எல்லாம் வயத்து கிடையாது. யாராவது பாத்துட்டு போறாங்க, வாங்க தயவு செய்து உள்ள போயிடலாம். அதே வெளியே தெரிஞ்சு பிரச்சனையாச்சுன்னா இதுயோ இது என்னது தெரியாது துப்பாக்கி. அதுல புல்லட் இருக்கு. புல்லட் அதுல இருக்காது, உன் தொப்பையில இருக்கும். ஐயா புல்லட் ஜீரணிக்கிற சக்தி எல்லாம் வயத்து கிடையாது. யாராவது பாத்துட்டு போறாங்க, வாங்க தயவு செய்து உள்ள போயிடலாம். அதே நீங்க ஒண்ணு அவனை பார்த்து பயப்படாதீங்க. அவன் எப்பவுமே போலிங் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். பூமி சுத்துறது வேணா நின்னு போடும், இவன் கை சுத்துறது நிக்காது. எந்துக்குறா? ஏன்னா அவன் கையாலே சுத்தி காட்டுறான் பாருங்க, அவனுக்கு மண்டையில ஒண்ணும் இல்லைன்னு. ஸ்க்ரூ லூசுங்க. கண்ணா கொஞ்சம் அந்த பக்கமா போய் போலிங் போடுற ராஜா. வாங்க வாங்க போலாம். வாங்கய்யா வாங்க. ஆமா இவர் எதுக்கு நம்ம கூட? நீ கொஞ்சம் வெளியே உண்டுப்பா. ஓகே சார். இவர்தான் நாகராஜ். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சொன்னேன் இல்லைங்களா, XMLA முனுசாமி நாயுடுன்னு, அது இவர் தாங்க ஐயா. நமஸ்காரம் சார். வணக்கம். உட்காருங்க. చూడండి, எனக்கு டைம் சென்ஸ் ரொம்ப அதிகம். எம்எல்ஏவா 2 தடவை ஜெயிச்சானு. எனக்காக தான் மத்தவங்க காத்திருக்கணுமே தவிர யாருக்காகவும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். எங்களை இப்படி உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுல உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் உங்களை வர சொல்லலையே. இந்த மந்திரம் நீங்க வருவீங்கன்னு சொன்னா எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லல. மந்திரத்தால கெட்டது செய்யணுங்கிற யோசனை என்னதில்ல, அந்த யோசனை உங்களுது. பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தது நீங்க. உங்களால இங்க உட்கார்ந்து வெயிட் பண்ண முடியலன்னா நீங்க இங்க இருந்து போயிடலாம். ஐயா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. எம்எல்ஏவா தோத்து போன டிப்ரெஷன்ல நான் இருக்கும்போது இதோ இந்த முட்டா பையன் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தான். அதுவும் இந்த காலத்துல மந்திரத்துக்கு வெண்டைக்காயும் தக்காளியும் கீழே விடணும்னு சொன்னதை நம்பி இந்த முட்டாப்பைய சொன்னதை நம்பி நான் இங்க வந்த பாருங்க. அதுக்கு என் செருப்பை எடுத்து என் தலையில நானே அடிச்சுக்கணும். ஐயா, அவர் தேன் கூட்ட பார்த்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. உள்ள இருக்கிற தேனை பத்தி தெரியல. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. இவன் உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லல. உங்க பிரச்சனைய இன்னொருத்தர் சொல்லி நான் கேட்க மாட்டேன். எனக்கு எதிராக எம்எல்ஏவை நின்று ஜெயிச்சானே, அவனை ஏதாவது பண்ணணும்னு தான் நான் இங்க வந்தேன். நேரடியா செஞ்சா ஜனங்க கிட்ட அன்பாப்புலர் ஆயிடுவோமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. அவனை ஏதாவது செய்யணும். ஆனா நான் தான் செஞ்சேங்கிறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும். அந்த சீட்டு மறுபடியும் காலி ஆகணும். பை எலெக்ஷன் வரணும். திரும்பி நானே எம்எல்ஏவா ஆயிடணும். அது எப்படிறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படிதான் திருஷ்டிக்கு தாயத்து கட்டுற மாதிரி இந்த மந்திர பையன் ஞாபகத்துக்கு வந்தான். நான் முனுசாமி ஐயா கிட்ட இதுக்கெல்லாம் நான் சரி வரமாட்டேன், என் குருநாதர் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் ஐயா. இவருடைய பிரச்சனையெல்லாம் நீங்க கேட்டு அப்புறமா அந்த எம்எல்ஏவை மந்திரம் போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு மேலே அனுப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க ஐயா. நம்மளே அவரு நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்த ஐயா. இப்போ என்னடா என்னையே திட்டிட்டு இருக்காரு.
நிஜங்கானே இதெல்லாம் இருக்குங்களா? இருக்கு. தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் இருந்தா உங்க பையனை நீங்களே ஏன் குணப்படுத்தக்கூடாது? இங்க பாரு முனுசாமி, சமுத்திரத்துக்கு நடுவுல அணை கட்ட முடியாது, ஆனா நதிக்கு குறுக்க கட்ட முடியும். புரியலீங்களே. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறது தான் நல்லது. உனக்கு காரியம் ஆகணும்னு வந்த நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நீ கேட்டதுனால நான் உனக்கு சொல்றேன், இந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் நல்லதை விட கெட்டதை தான் அதிகமா செய்யும். உயிரை எடுக்க முடியும், ஆனா கொடுக்க முடியாது. நம்பிக்கை இருந்தா காரியத்தை சாதிச்சுக்க, இல்லன்னா போய்கிட்டே இரு.